எனக்கு என்ன சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட்ல என்ன சேலரி ரேஞ்ச் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிடும். டேக் ஹோம் பே அப்படிங்கிறது வந்து வேறையா இருக்கும். ஸோ ஒரு ஒரு தடவ சேலரி கிரெடிட் ஆகும்போதும் கடைசில அள்ளி குடுக்குற மாரி குடுத்துட்டு கடைசில கிள்ளி குடுக்குறாங்களே அப்படின்னு தானே பார்க்குறீங்க. பட் ஒரு ஆறுதலான விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சம்பளம் எவ்வளோ? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், கியோரா அண்ட் வெரி வெரி வார்ம் வெல்கம் டு நம்ம சேனல் தமிழ் கப்பல் இன் நியூசிலாந்து. இன்றைக்கி நீங்கள் தம்ப்நெயில் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நிறையா பேர் வந்து என்னோட ரோல் என்ன, அதுக்கப்புறம் நான் எவ்வளோ சம்பளம் வாங்குறேன் நியூசிலாண்டில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. கமெண்ட்ஸ்லேயும் ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. மோஸ்ட் ஆஃபன் வந்து இன்ஸ்டாகிராமில் டிஎம்மாகவும் இல்லைனா எனக்கு இமெயில்ஸாகவும் தான் நிறையா வந்திருந்தது. ஸோ இதை பற்றி ஒரு வீடியோவாக நம்ம போட்டால் நிறையா பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ இந்த வீடியோவில் என்னோட ரோல், என்னோட சேலரியை பற்றி மட்டுமே நான் பேசி போர் அடிக்க விரும்பலை. பட் அதை தாண்டி நீங்கள் நியூசிலாண்டுக்கு வேலை பார்க்க வரீங்க அப்படின்னா இங்கே வந்து சம்பளம் என்ன ரேஞ்சில், உங்களோட ரோலுக்கு என்னென்ன ரேஞ்சில் இருக்கும், அதை நம்ம எப்படி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சேலரி அப்படின்னு உங்களுக்கு ஒரு எம்ப்ளாயர் கொடுக்குறாங்கன்னா அதில் என்னென்னலாம் காம்பனன்ட்ஸ், என்னென்னலாம் பிடித்தம் இருக்குது, என்னென்னலாம் டிடக்ஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாமும் நிறையா பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இப்போ வந்து டைரெக்டாக இந்தியாவிலேருந்து வேலை கிடச்சி வரவங்களை விட இப்போ இங்கே படிக்க வரவங்க ரொம்ப நிறைய பேர் இருக்கீங்க. நிறைய பேர் இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி கூட ஒருத்தங்க பிங் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு ஸ்டூடெண்ட் விசா அப்ரூவ் ஆகிடுச்சு, நாங்கள் வந்து ஃபெப்ரவரியில் வரப்போகிறோன்னு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் நீங்கள் உங்கள் படிப்பு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஜாபுக்கு போகும்போது, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது, ஒரு சேலரி டிஸ்கஷன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு ரெஃபரன்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் வெளிநாடுகளில் இருக்கீங்க, நியூசிலாண்டுக்கு வர பார்க்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு ஜென்ரல் ஐடியாவும் இந்த வீடியோவில் கிடைக்கும். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி எப்போவுமே தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற மாதிரியே உங்களோட லவ் அண்ட் ஆதரவு வந்து எப்போவுமே எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னோட ஜாப் என்னது, என்னோட ரோல் என்னது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். நான் வந்து சீனியர் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக இருக்கேன். சிங்கப்பூரில் இருக்கிறப்ப ஜூனியர் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக என்னோட கெரியரை நான் ஆரம்பித்தேன் படித்து முடித்ததுக்கப்புறம். அதுக்கு முன்னாடி நான் இந்தியாவில் வந்து டெவலப்பர் அண்ட் சீனியர் டெவலப்பராக இருந்தேன். ஸோ சிங்கப்பூரில் படித்து முடிச்சுட்டு நான் வந்து ஜூனியர் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக என்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணேன் சிங்கப்பூரில். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக ப்ரமோஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ நியூசிலாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் சீனியர் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக இருக்கேன். ஸோ ஒரு பிஏ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் டீமில் வந்து ரிக்வயர்மெண்ட்ஸ் வந்து நம்ம ப்ராடக்ட் ஓனர் மாதிரி அவங்கெல்லாம் கொடுப்பாங்க, கிளைண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து நம்மளோட டெக்னிக்கல் டீமாக இருக்கும். ஸோ கிளைண்ட் கிட்ட நம்ம ரிக்வயர்மெண்ட்ஸை கேதர் பண்ணி அதை வந்து நம்மளோட டெக்னிக்கல் டீமுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க டெவலப் பண்ண வச்சு, அவங்க டெவலப் பண்ணது கரெக்டாக இருக்கா இல்லையா, அவங்க கிளைண்ட் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக டெவலப் பண்ணியிருக்காங்களா அப்படின்லாம் பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி கிளைண்ட் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். இதுதான் வந்து ஒரு ஹை லெவலில் நான் வந்து ஒரு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து சொல்லணும்னா இதுதான் பிஏக்கு. ஸோ ஒரு பிஏவாக வந்து எனக்கு என்ன சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூசிலாண்டில் இதுக்கு வந்து எப்படி பார்க்கலாங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நியூசிலாண்டில் கெரியர்ஸ் வெப்சைட் ஒன்று இருக்குது. careers.govt.nzன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே ஸ்க்ரோல்லையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், பின்டு கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் போய் சேலரி கைட் டூவில் நீங்கள் வந்து செக் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட ரோலை என்டர் பண்ணுறப்போ அது வந்து இப்போ கரண்ட்டான மார்க்கெட்டில் என்ன சேலரி ரேஞ்ச் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிடும். இந்த வேல்யூ வந்து வருஷம் மாறும். ஸோ நான் வந்து 2 இயர்ஸ் முன்னாடி வாங்கின சேலரி இப்போ ஒரு ஜூனியர் பிஸ்னஸ் அனலிஸ்ட் வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி சேலரிஸ் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கில்ட் அண்ட் அன்ஸ்கில் ஜாப் இது ரெண்டுக்குமே வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் வந்து அந்த வெப்சைட்லேயே போய் உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன். இப்போ நம்ம இந்த careers.govt.nz அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன், நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. லைக் பிளான் யோர் கெரியர்,
ஜாப் ப்ரொஃபைல்ஸ், டூல்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அதை நீங்கள் இந்த வெப்சைட்டில் எல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போய் படித்து பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதில் வந்து நான் சேலரி கைட் அப்படின்னு வந்து சர்ச் பாக்ஸில் சர்ச் பண்ணுறேன். ஸோ சர்ச் பண்ண உடனேவே எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வருது இல்லையா, அந்த சேலரி கைடு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஜாப் பே ரேட் அண்ட் பே ரேஞ்சஸ் அப்படின்னு இருக்கும். நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, டாபிக்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் அதை போய் அதுக்கப்புறமா ப்ரௌஸ் பண்ணி பாருங்க. பட் இந்த வீடியோவில் நான் வந்து சேலரியை பற்றி பேசுறதுனால இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இந்த பே ரேட் அண்ட் பே ரேஞ்சஸ் பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னு போட்டு பே என்ட்ரி ரிக்வயர்மெண்ட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சர்ச் பார் வரும். ஸோ இதில் வந்து இப்போ நான் வந்து ஒரு ஸ்கில்டு ஜாப், என்னோட ஜாபே எடுத்துக்கோ, என்னோட ரோலே எடுத்துக்கோங்களேன், பிஸ்னஸ் அனலிஸ்ட் அப்படின்னு போடுறேன். பிஸ்னஸ் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நான் கிளிக் பண்ண உடனே சர்ச் பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே அது என்ன காமிக்கும்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுக்கு வந்து என்ன ரேஞ்ச் வந்து பே கொடுக்குறாங்க ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க. இது வந்து டோட்டல் இன்கம். ஸோ பிஸ்னஸ் அனலிஸ்ட் வந்து நியூசிலாண்டில் $115,000 to $140,000 வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கிறாங்க. சீனியர் பிஸ்னஸ் அனலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா $145,000 to $160,000 வந்து ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கிறாங்க. ஸோ நீங்கள் மோர் அபவுட் திஸ் ஜாப் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா அது வந்து காமிக்கும். இதில் வந்து இங்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த பர்டிகுலர் ரோலுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கு எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். இந்த ரோலுக்கு வந்து குட் அப்படின்னு காமிக்குது, ஏன்னா இங்கே வந்து நிறையா பிஸ்னஸ் அனலிஸ்ட் வந்து கிடையாது, அதனால் பட் டிமாண்டும் ஜாஸ்தி. ஸோ உங்களுக்கு ஈஸியாக வேலை இங்கே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபை பற்றின நிறைய டீட்டெயில்ஸும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதெல்லாமே போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு ஸ்கில்டு ஜாபை பற்றி நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு அன்ஸ்கில்டு ஜாபை பற்றி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரக் டிரைவர்னு வச்சுக்கோங்களேன். ட்ரக் டிரைவர் அப்படின்னு போட்டு நான் சர்ச் பண்ணுறப்போ இதில் நிறைய டிரைவர்ஸ்க்கான இது வரும். டோ ட்ரக் ஆப்ரேட்டர் இருக்காங்க, டெலிவரி டிரைவர், ஹெவி ட்ரக் டிரைவர். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஹெவி ட்ரக் டிரைவர்னு போடுறேன். நீங்கள் வந்து ஃப்ரூட் பிக்கிங்க்கு வரணும், அந்த மாதிரி ஏதாவது வேறு ஏதாவது அன்ஸ்கில்டு ஜாபுக்கு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் என்ன சம்பளம் இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியாவுக்கு நீங்கள் அந்த பர்டிகுலர் ஜாப் ரோலை வந்து இந்த சர்ச் பாரில் என்டர் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து கரெக்டாக காமிச்சிடும் உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை ரிசல்ட் 0 அப்படின்னு வருதுன்னா நீங்க வந்து உங்களோட சர்ச் டேர்மை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஹெவி ட்ரக் டிரைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு $20 to $35, $23 to $35 வாங்குறாங்க. இதுவே வந்து நல்ல ஸ்கில்டு, ஹைலி ஸ்கில்டு, ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறவங்க வந்து $35 to $45 per hour வாங்குறாங்க. ஸோ நான் ப்ரீவியஸாக பிஸ்னஸ் அனலிஸ்ட் காமிச்சப்போ ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ அப்படின்னு இருக்கும், இங்கெல்லாம் வந்து ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்கோம். ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பெர்மனண்ட்டும் இருக்காங்க, கான்ட்ராக்டர்ஸும் இருக்காங்க. ஸோ அவங்க இப்போ இந்த நம்ம பார்த்தது வந்து பெர்மனண்ட், இதில் வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த ரோல்ஸ்லாம் வந்து கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ், அதனால கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் ஒரு மணி நேரத்துக்கு இந்த சம்பளம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது. இதுவே ஐடிலலாம் வந்து கான்ட்ராக்ட் எம்ப்ளாயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1 டேக்கு இவ்வளோ இல்லை 1 ஹவருக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பே வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதோட கான்செப்ட். ஸோ உங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வேணுமோ நீங்கள் வந்து கரஸ்பாண்டிங்காக இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு என்ன ஜாபோ அந்த ஜாப், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஷெஃப்னே போடுவோமே, எனக்கு ஷெஃப் ரோலுக்கு என்ன சம்பளம் வேணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஷெஃப் அப்படின்னு என்டர் பண்ணிங்கன்னா அவங்க வந்து காமிச்சிருவாங்க, இந்த வெப்சைட்டில் என்ன பே இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு ரோலுக்கு என்ன சேலரி வந்து ஆவரேஜாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதில் வந்து சேலரி வந்து இதில் காமிக்கிறாங்க, பட் நம்மளுக்கு டேக் ஹோம் பே அப்படிங்கிறது வந்து வேறையாக இருக்கும். ஏன்னா நியூசிலாண்டில் நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கும் சேலரி ஸ்ட்ரக்சரில். அதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து நார்மலாக ஒரு ஒர்க் வீசாவில் வரீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான காம்பனண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சேலரியில் இன்கம் டேக்ஸ் தான் பிடிப்பாங்க. நியூசிலாண்டில் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து
வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான். சிங்கப்பூரை கம்பேர் பண்ணுறப்போ நியூசிலாண்டில் இன்கம் டேக்ஸ் பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ மேஜர் சங்க் வந்து இன்கம் டேக்ஸ்லேயே வந்து உங்களுக்கு போயிடும். சில கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பை மந்த்லி சேலரி கிரெடிட் பண்ணுவாங்க. என்னோட கம்பெனிலாம் அப்படி தான், விச் மீன்ஸ் 2 வாரத்துக்கு ஒரு தடவை வந்து சேலரி வந்து கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். ஃபோர்ட் நைட்லி அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 வாரத்துக்கு ஒரு தடவை சேலரி கிரெடிட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஒரு தடவை சேலரி கிரெடிட் ஆகும்போதும் உங்களுக்கு அந்த டேக்ஸ் அமௌண்ட்டை பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு வந்து சேலரியே கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் தனியாக வந்து டேக்ஸ் கட்டணுமா அப்படின்னா தேவையில்லை. ஆல்ரெடி டேக்ஸை பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு கையிலே கொடுப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் நியூசிலாண்டில் ரெசிடெண்ட்டாவோ இல்லை பிஆராவோ சிட்டிசனாவோ இருக்கீங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது. நம்ம ஊரில் எப்படி ரிட்டையர்மெண்ட் அந்த பென்ஷன் ஃபண்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட் சொல்கிறோம்ல, பிஎஃப், சிங்கப்பூரில் வந்து சிபிஎஃப்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நியூசிலாண்டில் வந்து கிவி சேவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிவி சேவருக்கும் வந்து ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை நம்ம சேலரியிலேருந்து பிடிப்பாங்க. அண்ட் எம்ப்ளாயர்ஸும் வந்து ஒரு பர்சன்டேஜை வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷனாக போட்டு கிவி சேவரில் நமக்கு தனியாக வந்து அக்கௌண்ட்டில் போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு $100 வந்து எனக்கு சம்பளம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்து ஒரு 1% வந்து கிவி சேவர் கான்ட்ரிபியூஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ நான் $1 நான் போட்டேன், $1 நான் போட்டேன்னா என் எம்ப்ளாயரும் $1 போடுவாங்க. ஸோ $2 வந்து என்னோட கிவி சேவர் அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகிட்டே வரும். ஸோ இது வந்து எதுக்குன்னா உங்களோட ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது தவிர உங்களுக்கு வந்து ஏசிசி எம்ப்ளாயர்ஸ் லெவின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து பிடிப்பாங்க. நீங்கள் ஒரு வேளை ஸ்டூடெண்ட் லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் லோனும் வந்து உங்களுக்கு போகும். ஸோ உங்களுக்கு நெட் டேக் ஹோம் பே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஸோ நான் இதையும் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் வந்து உங்களுக்கு இன்னொரு டூலை வச்சு நான் காட்டுறேன். அந்த டூலுக்கு பேர் பேஇ, PAYE அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டூலில் போய் உங்களோட இன்கம்மை போட்டிங்கன்னா அது உங்களுக்கு வேணுங்கிற காம்பனன்ட்ஸ்லாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அது உங்களுக்கு டேக் ஹோம் பே என்னது அப்படின்னு சொல்லி காமிச்சிடும். இப்போ அது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து அந்த பேஇ நான் சொன்னேன் இல்லையா, அந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ். ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்சர்ட் இன்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்டர் பிஃபோர் டேக்ஸ், அதாவது கிராஸ் இன்கம் வந்து என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து $100,000 என்டர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்டர் பண்ணோடனே அது ஆட்டோமேட்டிக்காக இயர் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டிடக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு அது சொல்லி கேட்குது. நான் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி போடுறேன். ஃபஸ்ட்டு போட்டால் வந்து என்ன வேல்யூ வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கால்குலேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி காமிக்கும். கிராஸ் பே வந்து உங்களுக்கு ஃபோர்ட்நைட்லி இல்லாட்டா ஒரு மந்த் வந்து பார்த்தீங்கன்னா $8,333 வருது. பட் அந்த பேய் இது வந்து 1,1906. அதுக்கப்புறம் ஏசிசி அந்த சொன்னேன் இல்லையா, அது வந்து 133. அதுக்கப்புறம் டேக் ஹோம் பே வந்து $6,293 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இதோட எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நீங்கள் இந்த வெப்சைட்லேயே செக் பண்ணலாம். ஈச் அண்ட் எவ்ரி காம்பனண்ட் வந்து என்ன அர்த்தம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ கிராஸ் பே வந்து $100,000 இருந்தாலும் உங்களோட டேக் ஹோம் பே வந்து $75,000 கிட்ட தான் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து கிவி சேவர் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கிவி சேவர் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா நம்மளுக்கு வந்து காமிக்கும். கிவி சேவரில் வந்து டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜஸ் இருக்கு. ஸ்டாண்டர்டாக வந்து 3% தான் இருக்கும். ஸோ நான் 3% கொடுத்துட்டு நான் கால்குலேட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேலரி வந்து இன்னுமே கொஞ்சம் குறையும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேக் ஹோம் பே வந்து $6,443 வந்து மாறிடுச்சு. ஸோ உங்களுக்கு கிவி சேவர் அதெல்லாம் போகிறப்போ உங்களுக்கு டிடக்ஷன்ஸும் நிறையா வந்து வரும். ஸோ நீங்கள் அதுக்கு இதெல்லாம் பிளான் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து உங்களோட சேலரி நெகோசியேஷன்ஸ்க்கு நீங்கள் போக முடியும். ஸோ இது உங்களுக்கு ஒருவேளை செகண்டரி இன்கம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து வேலை மட்டும் பார்க்கல ஆஃபீஸில், எனக்கு வந்து இன்னொரு நான் பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன், இல்லாட்டா நான் வந்து வீடு வாடகைக்கு விட்டுருக்கேன், அந்த மாதிரி வேறு ஏதாவது அடிஷ்னல் இன்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் டிக்ளேர் பண்ணி கால்குலேட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான வேல்யூஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இந்த வெப்சைட் வச்சு நீங்கள் நிறையா இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணிக்கலாம். என்னங்க இவ்வளோ சம்பளம் இத்தனை பிடிச்சிட்டு கடைசியில் அள்ளி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு கடைசியில் கிள்ளி கொடுக்குறாங்களே அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஆமாங்க, இந்த ஊரில் கொஞ்சம் அப்படி தான். சிங்கப்பூரில் வேலை பார்த்துட்டு அங்கே வந்து என்ன சேலரி சொல்கிறாங்களோ அது அப்படியே நம்ம கைக்கு வரும். தனியாக தான் நம்ம இன்கம் டேக்ஸ் இயர்லி ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நியூசிலாண்டில் வந்து இன்கம் டேக்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு வந்து சேலரியே கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளோட சேலரி டிஸ்கஷன் போது. பட் கடைசியில் நம்ம கைக்கு வருதுங்கிறது ரொம்ப கம்மி தான், அதை நான் ஒத்துக்கிறேன்.
பட் ஒரு ஆறுதலான விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ்லாமும் இருக்கு. நம்மளோட எம்ப்ளாயர்ஸ் வந்து ஒரு சில பெனிஃபிட்ஸ்லாம் குடுப்பாங்க. இது வந்து எனக்கு வந்து என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிற மாரி நான் ஒரு ஃபியூ பெனிஃபிட்ஸ் நான் சொல்றேன். இது வந்து எல்லா எம்ப்ளாயர்ஸும் இதெல்லாம் குடுப்பாங்களா அப்படின்னா எனக்கு தெரியாது. ஒரு ஒரு எம்ப்ளாயருக்கும் ஒரு ஒரு ம செட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் வச்சிருப்பாங்க. இப்போ என்னோட எம்ப்ளாயர்லாம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரிங்கிறனால, அவங்க கிட்ட நான் இன்சூரன்ஸ் பாலிசிஸ்லாம் எடுத்தேன்னா, எனக்கு வந்து 50% லெஸ்ல தான் வந்து எனக்கு இன்சூரன்ஸ் பாலிசிஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த ஃபியூவல் கார்டு குடுப்பாங்க. நம்ம பெட்ரோல் போட்டுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து சில கம்பெனிஸ் வந்து மொபைல் அலவன்சஸ் குடுப்பாங்க. நீங்க எஸ்பெஷலி கஸ்டமர் சர்விஸ்ல, கால் சென்டர்ஸ்ல அந்த மாரி இருக்கீங்கன்னா, நீங்க ஃபோன் கால்ஸ் பண்றீங்கன்னா, உங்க மொபைல் பில்ஸ் வந்து நீங்க கிளைம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ என்னோட ஹஸ்பண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து காரும், மொபைலும் குடுத்துட்டாங்க. ஸோ கம்பெனி காரே குடுத்துட்டாங்க. ஸோ கார்ல வந்து நீங்க போடுற டீசல் எல்லாமே கம்பெனியோட காசுலே போயிடும். மொபைலும் அவங்களோட ஆஃபீஸ் ஃபோன்ல வந்து அவங்க என்னென்ன கால்ஸ் மேக் பண்றாங்களோ, அது எல்லாமே கம்பெனியோட இதிலயே போயிடும். இந்த மாதிரி ஒரு சில கம்பெனிஸ் வந்து ஒரு ஒரு விதமான பெனிஃபிட்ஸ்லாம் குடுப்பாங்க. லைக் இயர்லி வாஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. வாரண்டி ஆஃப் ஃபிட்னஸ்ன்னு சொல்லி நாங்க ஆல்ரெடி இந்த கார் கைடன்ஸ் அந்த ரிலேட்டடான வீடியோஸ்ல அத பத்தி பேசியிருக்கோம். ஸோ அந்த வாஃப்ல வந்து ஒரு பர்ட்டிகுலர் கடையில போய் நீங்க வந்து வாஃப் இதெல்லாம் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வாஃப் அதுக்கெல்லாம் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கு. இந்த மாரி நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஒரு சில எஃப்&பி அவுட்லெட்ஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் காஃபி கிளப்ன்னு ஒரு கடை இருக்குங்க. ஸோ அந்த கடையில வந்து 10% ஆஃப் அந்த மாரிலாம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் இருக்கு. கண்ணாடி நீங்க வாங்குறீங்க, அதுனா உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பிரைஸஸ் அந்த மாரி ஒரு ஒரு கம்பெனியும் ஒரு ஒரு விதமான பெனிஃபிட்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த வகையில நான் வந்து இந்த கம்பெனியோட எம்ப்ளாயி அப்படின்னு காமிச்சீங்கன்னா, அந்த கடையில வந்து உங்களுக்கு அதுக்கேத்த மாரியான டிஸ்கவுண்ட்ஸ்லாம் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ, இப்போ ஃபைனல் டாபிக்கா என்னோட சம்பளம் எவ்வளோ அப்படின்னு தானே கேட்குறீங்க. என்னோட சம்பளம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து எக்ஸாக்ட் சேலரிய வந்து ரிவீல் பண்ணக்கூடாது அஸ் பெர் தி பாலிசி. பட் நான் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் குடுக்குறேன். நான் வந்து ஆல்ரெடி கரியர்ஸ் வெப்சைட்ல வந்து காமிச்சிருப்பேன். ஒரு பிசினஸ் அனலிஸ்ட்டுக்கு இப்போ என்ன சேலரி வாங்குறாங்க, சீனியர் பிஏக்கு வந்து என்ன சேலரி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அ நான் 2 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ இருக்கிற பிஏக்கு என்ன சம்பளமோ அவ்வளோதான் சீனியர் பிஏக்கே இருந்தது. ஸோ அந்த ரேஞ்சில தான் வந்து என்னோட சேலரி வந்து இருந்தது. இப்பலாம் வந்து சேலரி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா, இங்க காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் ரொம்ப ஜாஸ்தியா போயிடுச்சு. ஹவுஸ்லாம் ரெண்டெல்லாம் தாறுமாறா ஆயிடுச்சு. எஸ்பெஷலி பெரிய பெரிய சிட்டீஸ் லைக் ஆக்லண்ட், வெல்லிங்டன், கிரைஸ்ட் சர்ச்லலாம் வந்து பயங்கரமா இருக்கு ஹவுஸ் ரென்ட்டு. அதனால சேலரியும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல அடுத்து நான் வந்து உங்கள மீட் பண்றேன். அன்டில் தென் நன்றி, வணக்கம்.